இந்த ஒரு காயம் மட்டும் ஏற்பட்டுச்சுன்னா எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போனாலும் இதை வந்து க்யூரே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது. அப்படி இருந்தால் க்யூர் பண்ண முடியாத ஒரு காயம் நினைக்கிறீங்களா ஐயா? திஸ் இஸ் ரெண்டு ஸ்மித்யா, வெல்கம் டு 129th வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா திருக்குறள் இருக்கிற குறள் நம்பர் 13, சாரி அதிகாரம் நம்பர் 13 அடக்கமுடைமையில் இருக்கிற குறள் நம்பர் 129th குறள் பார்க்க போகிறோம். குறள்: தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. ரிப்பீட்டிங்: தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. இதோட பொருள் என்னன்னா, இப்போ நம்ம கையிலையோ ஏதோ உடம்புல தீயினால் ஒரு புண்ணு வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து மேலே மட்டும் அந்த வடு இருக்கும், பட் ஆனால் காயம் வந்து கொஞ்சம் நாளில் ஆறிடும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இதுவே நம்ம யாரையாவது தீய சொற்களால் சொல்லிட்டோன்னா அந்த வடு இருக்குல்ல, அது வந்து அவங்களுக்கு வந்து மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து லைஃப் லாங் போகவே போகாது யாரை சொல்கிறோமோ. ஸோ அது வந்து ரொம்ப அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா? அதனால் நம்மளும் யாரையும் தீய சொற்கள் சொல்லக்கூடாது, மற்றவங்களும் யாரும் நம்மகிட்ட சொல்லக்கூடாது. ஸோ நம்ம எப்பயுமே நன்மையே நல்ல சொற்களே சொல்லி நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.